ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிஎஃப் தரப்புலேருந்து 2025 ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஓவர்லாம்பிங் இஷ்யூனால் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிஜெக்ட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்போது இந்த ஓவர்லாம்பிங் இஷ்யூனால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. அதாவது இப்போது மார்ச் 2024 மார்ச் 2ஆம் தேதி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவீங்க. அதே 2025 அதே மார்ச் 2 முடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு கம்பெனியில் போய் பிஎஃப் பிடிக்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த நாளே கவுண்ட் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து பிஎஃப் பிடிக்கிற மாதிரி. அதனால ஓவர்லாப்பிங் இஷ்யூ வரலாம். நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகும்போது ஒரு 3 நாளோ 4 நாளோ கழித்து தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஓவர்லாப்பிங் இஷ்யூ வராது. இப்போது அதுக்கெலாம் ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அதற்கான ஆர்டர் ஷீட்டு தான் இது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இபிஎஃப் தரப்பில் இந்த ஓவர்லாப்பிங் இஷ்யூக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதற்கான தீர்வை நீங்கள் இபிஎஃப் ஆஃபீஸ்லேயே கிளியர் பண்ணி அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இபிஎஃப் சம்மந்தமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இபிஎஃப் சம்மந்தமான அனைத்து வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.